அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு பங்குனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல செவ்வாய் பகவான பார்க்கலாம். செவ்வாய் 2 மாதமாவே உங்களுடைய ராசி மேலதான் இருந்தாரு. செவ்வாய் பொதுவா ராசி மேல இருக்க கூடாது. செவ்வாய் டென்ஷனான கிரகம். அப்ப என்ன பண்ணும், கடந்த 2 மாதங்களாக உங்களுக்கு நிறைய டென்ஷனை உருவாக்கி இருக்கும், நிறைய கோபங்களை உருவாக்கி இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலையை செவ்வாய் உருவாக்கி இருக்கும். அதனால ராசி மேல செவ்வாய் இருந்தாலே மனசு அமைதியா இருக்காதுங்க. ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இது வரைக்கும் யார் மேலேயோ காமிக்கிற கோபத்தை வேற யார் மேலேயோ காமிச்சிருவீங்க. அது மாதிரி அடுத்தவங்களை கடுமையா பேசுறோம், திட்டுறோம், அந்த மாதிரியான சூழ்நிலையும் உங்களுக்கு செவ்வாய் தாங்க உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய உறவினருக்கும் உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இழப்பீடு ஏற்பட்டிருக்கலாம். இதனாலதான் இந்த ஆத்திரம், டென்ஷன் இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இது வரைக்கும். அதனால செவ்வாய் ராசி மேல இருந்தா சிலர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட போவாங்க, யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போவாங்க, இல்ல வேறு சில காரணமா கூட போவாங்க. ஒரு சிலருக்கு காவல்துறையில பணிபுரியணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. இராணுவத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான விஷயத்த மட்டும் இந்த செவ்வாய் சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. ஆனா பொதுவா செவ்வாய் ராசியில இருந்தா நமக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும். இப்போ அந்த டென்ஷனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பங்குனி மாசம் 1ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போறாருங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகும்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குமானா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியே உங்களுக்கு செவ்வாய் தான். அப்போ 11ஆம் அதிபதி 2ல இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். எடுத்த காரியத்துல நீங்க ஜெயிக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பணவரவு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு பூமி சம்பந்தப்பட்ட வகையில பணம் கிடைக்கலாம். அப்படின்னா என்னன்னா, ஒரு சிலருக்கு சொத்துக்கள் விற்கிற மாதிரி இருக்கலாம், வித்தா அதன் மூலமாக பணம் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துலதான் இருக்காருங்க. அப்போ சனி 2ல இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவோம். ஏழரை சனியில உங்களுக்கு பாத சனி ஓடிட்டு இருக்குங்க. ஏழரை சனி ஓடினாலே ஒரு சிலருக்கு சிரமங்கள் இருக்கும், கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க அனுசரிச்சுதான் போகணும். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க அனுசரிச்சு போகணும், நிதானமா யோசிச்சு செயல்படணும். அப்படி செயல்பட்டா உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள் எதுவுமே வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்துல சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று காணப்படுகின்ற காரணத்தால பண வரவு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏற்படும். அப்போ பண கஷ்டங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொருளாதார சிக்கல்கள் இருக்காது. தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய சிரமங்கள், சிக்கல்கள் இருக்காது. பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வாக்குல சனி, அதாவது நாக்குல சனி. அப்போ 2ஆம் இடத்துல சனி இருந்தா நம்மளை தவறா பேச வைக்கும். அதனால நம்ம பேச்சை குறைச்சு கொள்றது ரொம்பவே சிறப்பு. யாருக்கும் எந்த கேரண்டியும் உத்தரவாதமும் நீங்க கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தா நம்ம வாக்கு தவற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் நீங்க செய்யாம இருந்தாலே போதும். அதே மாதிரி ஏழரை சனி நடக்கும்பொழுது வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது பார்த்து போகணும். ஏன்னா அது வாகனங்களாலதான் பிரச்சனை பண்ணும். ஒரு சிலர் வாகனத்துல இருந்து கீழே விழுவாங்க, ஒரு சிலர் வாகன தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த தொழில் சரிவர நடக்காது. அப்ப தொழில ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும் வாகன தொழில் செய்யறவங்களுக்கு மட்டும். அதனால வாகனம் சார்ந்த தொழில இருக்கிறவங்க பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. சுக்கிர பகவானை எடுத்துக்கலாம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. சுக்கிர பகவான் இப்போ சிறப்பாதாங்க இருக்காரு. பொதுவா 5ஆம் அதிபதி நல்லா இருக்கும் பொழுது பெற்ற பிள்ளைகளுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் ஸ்தானமும் சிறப்பா இருக்கும். தொழில் நல்லா பண்ணலாம். தொழில நிறைய லாபங்கள் கிடைக்கும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கு. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கு. அதனால வேலை இல்லாதவங்களுக்கு விரும்பக்கூடிய இடத்தில் வேலை கிடைக்கும். விரும்பிய வகையிலேயே உங்களுக்கு அந்த வேலை இருக்கும். அதனால தொழில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.
ராகு பகவானை எடுத்துக்கலாம். ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருந்தா இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இல்ல அவங்களுக்கு வந்து உடல்நல குறைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ராகு வந்து செய்வாருங்க. அடுத்து புத பகவானை எடுத்துக்கலாம். புதன் வந்து உங்களுடைய 6, 9 கிரகம். பொதுவா 6ஆம் அதிபதி நீச்சமா இருக்கக்கூடாது. இந்த மாதம் நீச்சமா தான் புதன் இருப்பாரு. 6ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தா ஏதாவது நோய் நொடி தாக்கங்கள் இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வந்து போறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். 9ஆம் அதிபதி நீச்சம் பெறக்கூடாது. 9ஆம் அதிபதி அப்படின்னா உங்க அப்பா தான். 9ஆம் அதிபதி நீச்சம் வரும்பொழுது தந்தை வழியில ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் இல்ல அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதனால தந்தையிடம் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதியாக இருக்காரு. 8ஆம் அதிபதி சூரியன் வந்து எப்பயுமே வலிமையா இருக்கக்கூடாது, வலிமை குறைஞ்சுதான் இருக்கணும். அதுதான் சிறப்புமே கூட. இப்போ வந்து பங்குனி மாசத்துல கொஞ்சம் வலிமை குறைச்சி இருப்பாரு, ஆனா சித்திரை மாசத்துல வலிமையா இருப்பாரு. அப்போ எந்த ஒரு வருஷமும் சித்திரை மாசத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள மாசங்கள்ல அவ்வளவா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நினைச்ச காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கும். நல்ல நல்ல தகவல்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு சில சொத்துக்களை கைமாற்றி விட்டுட்டு வேற சொத்துக்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சூரியன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. 9வது இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேது இருக்கார். பொதுவா 9ல கேது இருக்கக்கூடாது. 9ல கேது இருந்தா தந்தையை பாதிக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் வரும். ஆனாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்காது. குரு பகவானை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக தாங்க குரு பகவான் வராரு. பொதுவா 12ஆம் அதிபதி குருவா வந்து அவர் 4வது இடத்துல இருக்காரு. 4வது இடத்துல இருந்தா சொத்துக்கள் பராமரிப்பு செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படும். அப்போ இப்போ ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டை விற்பாங்க. இல்ல தோட்டம் இருக்கும், தோட்டத்தை விற்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வித்துக்கலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் மூலமும் சிலருக்கு விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நீங்க வண்டி வாகனங்கள் வச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில அந்த வண்டி வாகனங்களுக்கு பழுது ஏற்பட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனத்துல. அதனால கொஞ்சம் விரைய செலவுகள் வந்து வீடு வகையிலும் வாகன வகையிலும் மட்டும் கொஞ்சம் இருக்கும். பிற வகையில வந்து வராதுங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது உறவு வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். பிரிஞ்சு போன உறவுகள்லாம் கூட உங்களை தானாகவே வந்து சேருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால 4ல குரு இருந்தா உறவுக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி 4வது இடத்துல குரு இருக்கும் பொழுது சிலருக்கு மட்டும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். ஆக மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பா தாங்க இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாகவும் இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.